சிவமங்கலம். மனமும் மனம் சார்ந்த குழப்பங்களும் நேரடியாக மனம் என்ற வஸ்து இல்லை என்பதுதான் நேரடி அறிவிப்பாக இருக்கிறது. ஒட்டுமொத்த எண்ணங்களின் தொகுப்பு மனமாய் இருக்கிறது. எண்ணங்களின் தொகுப்பு மனம். இந்த கனப்பொழுதில் 6 கோடி எண்ண கீற்றுகளின் பெயரால் மனம் தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் மனம் மனமே. மலருக்கு மனமும் மனிதனுக்கு மனமும் நேரொட்டதனக்கான். இரண்டிற்கும் மூலம் இல்லை. உபமூலத்தோடு இருப்பது மூலத்தை பாதிக்கிறது. இன்னைக்கு இவன் மனிதன் என அழைக்கப்படுவதற்கும் அந்த மனமே காரணமாக இருக்கிறது. மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதன் என ஆனான். ஆனா இங்கு சர்ச்சையும் அதுவாதான் இருக்கு. ஏன்னா இந்த எண்ண கற்றைகள் இது நேரடியா மனமா இருந்தா பரவாயில்ல. ஆமா, அது எதற்கும் அதிகாரியா இருக்கு. விழி திறந்தோன்னா புகுந்து விடுகிறது இந்த மனமாய். உறக்கத்தில் எங்கு தொலைந்ததுன்னு தெரியல. இப்ப உறக்கத்தில் மனம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப இந்த எண்ண கற்றைகளின் தொகுப்பு இந்த மனமா இருக்கு. இந்த மனிதர்களுடைய சர்ச்சைக்குரிய எண்ணங்களும் அவர்களுடைய அதிகாரியா இருக்கு. அதனால தன்னிலையில மனக்குழப்பத்தோடும் சஞ்சலத்தோடும் சபலத்தோடும் வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த உடல் என்னும் எந்திரம் வேற. அதுக்கு இந்த பசி, தாகம், சுகம், துக்கம் இருக்கும். மனம், நோய், கனவுகள், இலக்கு, இந்த சகத்தினுடைய இந்த சாதனை போக்குகள் இன்னும் எல்லாம் சேர்ந்து இந்த மனதை இருட்டடிப்பு செய்து விடுகின்றன. இப்ப இந்த மனத்தை செலுத்தும் யுக்தியும் நமக்கு கற்றுத்தரப்படவில்லை. இப்ப இந்த மனம்ன்றது நேரா என்னவா இருக்கு? அங்க ஆழ்ந்து சென்று பார்த்தா பெரிய ஞானிகள்லாம் கூறியிருக்கிறாங்க, அந்த நான் எனும் பிரக்ஞை அவஸ்தையிலிருந்து தான் அது தன்னை விடுவித்துக் கொள்கிறது. அப்ப நேரடியா இந்த மனம் அப்படின்றதனுடைய ஆணிவேர் நான் எனும் தன்மையா இருக்கு. நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை, அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை, யாரும் இருப்பதில்லை. அப்ப இந்த நான் அப்படின்ற தன்மைக்குள்ளதான் மனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமும் இருக்கு. ஏன்னா ஒரு எல்லை இல்லாத ஆத்ம பொருளன். ஆனா அது ஒரு பாத்திரத்துக்குள்ளார அடைக்கப்படும் பொழுது அந்த பாத்திரத்தினுடைய இயல் உடைமைகள் அதற்கு அதிகாரியா அது தன்னை கருதி கொள்கிறது. அப்படின்னா அந்த பாத்திரமே தான் என கருதி கொள்கிறது. சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவையே அறியுமா. அப்ப இந்த மனது சமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பாத்திரமே. ஆனா அது இந்த பாத்திரத்துக்குள்ளார புகுந்துருது. இந்த மனதை பத்தி நேரடியா நம்ம அறிவித்து அதை விடுவிக்கிறதுக்கு இல்லை. இந்த நான் எனும் தன்மையோடு அது முடிஞ்சிருச்சா அப்படின்னா அதனுடைய வேர்கள் ஆசையா இருக்கு. இவன் ஆசையிலிருந்து பிறந்தவன் தான். இச்சையிலிருந்து தான் எந்த ஜீவனும் பிறந்தது. இச்சையிலிருந்து தொடங்கி அந்த ஞானத்தை எய்துதல் தான் இதனுடைய கடமையா இருக்கு. ஆனா மூலம் இச்சை தான் சொல்லும். எதையும் இச்சித்து விடுவான். ஏன்னா இவன் இச்சையின் பெயரால் பிறந்தவன் தான். இச்சை தான் இவனுடைய மூலம். அப்ப இந்த மனம் அப்படின்னு நேரடியா பிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போனா அவர் நான் எனும் தன்மையா இருக்காரு. அந்த நான் எனும் தன்மையில அவர் 3 காளிகள் இருக்காரு. ஆணவம், கண்மம், மாயை, இப்படி முக்காலி மேல அமர்ந்திருக்கிற ஒருத்தரா இந்த நான்ற பிரக்ஞை அவஸ்தை ஒண்ணு வந்துருது. அதற்கும் கீழே இருக்கிற வேர்கள் ஆசையா, பற்றா, இச்சையா,
கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவன் இந்த எண்ணம் கொண்டு இவனை பிடிக்க முடியல. இவனை திசை திருப்பணும்னு இவன் நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. ஆமா, ஏன்னா அதெல்லாம் கோடி சம்பந்தப்பட்டதா இருக்கு. 6 கோடி எண்ணக்கீற்றுகள், 6 கோடி எண்ணக்கீற்றுகள், 6 கோடி மாயைகள் கன நேரத்துல உங்களிருந்து விடுவிக்கப்படுகிறது. ஏன்னா அங்க 6 கோடி துளைகள் இருக்கிறது. இந்த கன நேரத்துல அங்க 6 கோடி மாயைகள் உங்களை கையகப்படுத்தி விடுகிறது. பாருங்கள், மனதிடம் விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் அது இல்லை என்பதுதான் நேரடி அறிவிப்பாய் இருக்கிறது. எல்லாமே கற்பனை குப்பைகள், கருத்து குப்பைகள். நினைச்சுக்கிட்டா உண்டு, நினைக்கலன்னா இல்லை. உங்க குழப்பங்கள், பிரச்சனைகள் எதையுமே பாருங்களேன், நினைச்சாதான் பிரச்சனை, நினைக்கலன்னா பிரச்சனை இல்லை. கருதுனாதான் பிரச்சனை, கருதலைன்னா பிரச்சனை இல்லை. பார்த்தாதான் பிரச்சனை, பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளுடைய இந்த மனதினுடைய தன்மையை உணராம அது சார்ந்த விஷயங்கள்லயே தன்னை சுழற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த களம்ங்கிறது பல குழப்பங்களால் ஆனதுதான் சொல்றேன். அது சார்ந்த சிந்தனைகளே மீண்டும் 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 அந்த எண்ணக்கீற்றுகளை தடிமனாக்கி அவர்களால் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனையாக ஆக்கி கொள்கின்றனர். பாருங்கள், மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. நான் எனும் தன்மைக்கும் கீழ் இருக்கின்ற ஆசைதான் இங்க ஆதாரமா இருக்கு. ஆசைக்குள்ளதான் இந்த மனம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய இயல் தேவை ஆசையாக மறந்துடக்கூடாது. உன்னோட இயல்பான தேவை ஒண்ணு இருக்குல்ல, அது ஆசையில வராதுன்னு சொல்றேன். அது உன்னுடைய பிறவி உடைமைன்னு சொல்றேன். அது ஆசை கிடையாது, அது தேவையில வந்துடும். எல்லை இல்லாத தேவைங்கும் போதுதான் அதற்கான ஓட்டம் தான் ஆசையில வருதுன்னு சொல்றேன். இப்ப இந்த ஆசையில இருந்து நம்ம உள் வாங்கணும். உள் வாங்கினாதான் அந்த நான் என்னும் தன்மை நபர் அவர் அந்த ஜீவிதத்திலிருந்து உள் வாங்குவார். ஏன்னா அவர் அங்கதான் வாழ்றாரு. ஆசை அளவு அவனுக்குள்ள நான் என்னும் தன்முனைப்பின் தீவிரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆசை அளவு தான் நம்ம குருமண்டலம் நம்ம குறித்த முதல் உபதேசமே, நிராசை பழகவா இல்லை நிராசை பழகி வா. அவ்வளவுதான். ஒண்ணு நிராசை பழகிறதுக்காக என்னிடத்தில் வா, இல்லாட்டி நிராசையை பழகிட்டு வா. ஏன்னா இங்க முதல் பாடம் நிராசையா இருக்கு. இந்த நிராசை இல்லாம வெறும் நான் பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுவேன், கண்டதெல்லாம் ஆசைப்படுவேன், கொண்டதெல்லாம் ஆசைப்படுவேன் அப்படின்னு இருந்தா நீ போய் இந்த சந்தைக்கடையில போய் வாழ, அதெல்லாம் சிறப்பா விலை போகும். நீ அங்க போ, உனக்கு அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா இந்த களத்தினுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஆசையளவு அவஸ்தையும், இச்சையளவு இம்சையும், பற்றளவு பதட்டமும், ஆழ்ந்தளவு இன்பத்தில் ஆழ்ந்தளவு துன்பம் உன்னை துன்பப்படுத்துங்கிறது தான் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிற விதியா இருக்கு. விதை எல்லாமே விதை தான், எல்லாமே விதை தான். நீ தூக்கிறது எல்லாமே விதை தான் சொல்றேன். இன்ப துன்பம் மற்ற நீ ஒரு சதானந்தத்துல விட்டு இருக்க வேண்டியவன், இந்த பேரின்பத்தில் நிலை நின்று இருக்க வேண்டியவன். ஆனா இந்த மனம் என்னும் மாய கருவியினால இல்ல, அது மறந்துடக்கூடாது. அது இல்லை. உடல் எல்லாம் உறுப்புகள் இருக்கு. மனதிற்கு என்ன உறுப்பு இருக்கு? உயிருக்கு என்ன உறுப்பு இருக்கு? உணர்வுக்கு என்ன உறுப்பு இருக்கு? சித்தத்துக்கு என்ன உறுப்பு இருக்கு? சொல்லுக்கு என்ன உறுப்பு இருக்கு? இல்லைங்கிறது தான் நேரடி அறிவிப்பு. ஆமா, ஏன்னா வெறும் மனம். இந்த மலரில் இருந்து தோன்றும் நறுமணத்தை பாருங்கள். ஆமா, அந்த மலரினுடைய அளவு வர அந்த மனம் வீசிக்கிட்டு தான் இருக்கும். ஆமா, அதே போல உனக்கு இந்த நரன் மனம் அதுவும் அப்படிதான் சொல்றேன். நீங்க அதற்குள்ள போய் வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றேன். அது ஒரு எதேச்சையான நிகழ்வு, மனதினுடைய அறிவிப்புங்கிறது. அதுக்குள்ள நம்ம ஆழ்ந்து போகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்றேன். உணர்ச்சி காடா ஆக்கிறோம், உணர்வு பிளம்பா ஆக்கிறோம். தான் ஆடட்டும், தான் சதா ஆடணும்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, அது பாட்டு தடதடன்னு ஆட விட்டுடும். ஏன்னா அது ஒரு இல்லாத ஒரு கருவி, அத்தனையும் தகர்க்குதுன்னு சொல்லு. அப்ப அதை நேரடியா நம்ம திசை திருப்பவும் முடியாது. இப்ப இந்த இறை நாமம் சொல்லுங்கள், இந்த மூலத்தை நோக்கி செல்லுங்கள் அப்படின்றதுலாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எண்ணற்றதா இருக்கிறத எண்ணிக்கை வளையத்துக்குள்ள கூட்டிட்டு வரோம். இந்த எண்ணிக்கை வளையத்துல இருக்கிறத ஒரு எண்ணம் ஆக்குறோம், அதையும் எண்ணற்ற எண்ணம் ஆக்குறோம். அதனால எண்ணம்னு அதுக்கு பேர் வச்சான்.
இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய் பாக்கெட்ல எண்ணம் போட்டுப்பாங்க. எண்ணம் 20, எண்ணம் 20 அப்படின்னா எண்ணம்னாவே எண்ணிக்கை, எண்ணிக்கை தான் சொல்லுங்க. இந்த எண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எண் முகத்தார். இந்த எண்ணுக்குள்ளார 8 இருக்கு. அப்ப இந்த எண் கோணத்திலும் அது தன்னை விடுவிச்சுக்கிட்டே இருக்கு, பெருகிக்கிட்டே இருக்கு. ஆமா, ஏன்னா அது எல்லை இல்லாத ஆசைப்படுது, அதனால அது போய்கிட்டே இருக்கு. மூலத்தை தொலைச்சிருது. அப்படியே உள்ள வாங்க, அப்படியே உள்ள வாங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஏமாற்று வேலை. உன் உடல் ரண மேடை, உன் தேகம் காய மேடை, உங்களுடைய மனம் அகாய மேடை. எல்லை இல்லாத துன்பத்தின் அதிகாரியா அது மாறிடும், மறந்துடக்கூடாது. ஆமா, எல்லாம் அப்படியே இலகுவா கடந்து செல்லணும், இதுலயும் ஆழ்ந்து சென்றிடக்கூடாது. ஆமா, சில காலங்கள் கடந்து செல்வது போல நீயும் கடந்து செல்ல வேண்டும். அங்கங்க குத்திட்டு நின்று மனதை வலுப்படுத்தி கொண்டிருக்காதீர்கள். மனதை நீங்க தான் திடப்படுத்துறீங்க, மனதுக்கு நீங்க தான் சரி ஊட்டுறீங்க. அது சார்ந்த அது சில அதிர்வுகளில செய்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மன அழுத்த நோய், எண்ண அழுத்த நோய், இதெல்லாம் எதனால வந்தது? நல்லா ஆழ்ந்து சிந்தித்து பாருங்க. சாதாரணமா அதெல்லாம் பெருசுபடுத்துறதுனால, அதுக்குள்ளார ஆழ்ந்துடுறதுனால, அதுக்குள்ள இந்த நான்ற நபர் உள் வாங்கினதுனால அவர் தன் எடையை கூட்டிக் கொள்கிறார். நானே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன இருக்கு? நானே இல்லைன்னு ஆயிட முடியுமா? அதுதான் இங்கு வைத்திருக்கிறது. நான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி என் சொல்லி வாழ்த்துவனே. வச்சதே அங்கதான் வச்சிருக்கேன். நான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி என் சொல்லி வாழ்த்துவனே. அப்படியே ஒன்றுதான், ஒவ்வொன்றுமே நான் எனதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்படி ஒரு பதிவை செய்து வைத்துட்டு ஒரு உத்தமன் ஒளிந்திருக்கிறான் அவன் உயிருக்குள். ஆம் செல்வங்களே, நீங்க உள் வாங்கிதான் ஆகணும்னு சொல்றேன். இந்த நான் என்னும் தன்மையிலிருந்து கொஞ்சம் விலகிதான் ஆகணும்னு சொல்றேன். இந்த உண்மையை முதல்ல உணர்றதுல இருக்கு. இது உதவும் உதவாது அப்படின்னு ஒரு உண்மை இருக்குல்ல, இது உதவுங்கிற வரைக்கும் அது சார்ந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது உதவாதுன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அதன் மேல இருக்கிற உங்களுக்கு பிடிப்பு விலகி போயிடும். இந்த மனமும் நான் எனும் தன்மையும் அப்படிதான் சொல்றேன். இவர் நான் என்ற நபர் எப்படி இருக்காருன்னு போய் பாத்தீங்கன்னா தெரியும். உன் உடல்ல துன்பத்தின் வேலையில இருக்க மாட்டாரு, உன் உடல் பழுதடைந்து கிடக்கிற வேலையில இருக்க மாட்டாரு, கட்டமைப்பு அங்கு சீரா இல்லாதப்ப இருக்க மாட்டாரு. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு 2 கை 2 காலு இயல் ஓட்டம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் பூந்துக்குவார். அவர் அப்படி ஏறி அமர்ந்துக்குவார். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், மிக சாதாரணமான நிலையில ஒருத்தர் இருப்பான். அன்னைக்கு அவனை எவனுமே கண்டுக்கிறதுக்கே ஆளே இருந்திருக்காது. அவன் சொந்தம் பந்தம் அவன் நிலைப்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் யாருமே அவனை கண்டுக்க மாட்டாங்க, அவனை சீண்ட கூட மாட்டாங்க. அவன் அப்படியே தத்தி குத்தி மேல உட்காந்துட்டானா அவன் மொத்த பேரும் முன்னாடி நின்னுக்குவான். எங்கால் இவன் யார் தெரியுமில்ல, அவன் அன்னைக்கு கொண்டாட வந்துருவான். அந்த மாதிரி நபருக்கு இந்த மறந்துடாதீங்க, அந்த நாயை செருப்புல அடிச்சு விரட்டி விடுங்க. ஆமா, என்றும் அவன் உங்களுக்கு உதவ போவதில்லை. அவனிடத்தில் நீங்கள் விழிப்பாவே இருங்கள். நீங்கள் யாரும் ஊத்தை சடலம் உப்பிட்ட பண்ட பிடித்தால் பிடி சாம்பலுக்காக அது காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா. முடி சார்ந்த மன்னர் முடிவில் ஒரு நொடியில் பிடி சாம்பலாகும். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் 4 நாளிகள் நாற்றம் பிடித்த தேகமடா. இது இடுகாட்டு இடுபொருள், சுடுகாட்டு சுடுபொருள். சரி இருக்கும் சரீரம், முதிர இருக்கும் முதிரக்காடு. நாற்ற கூடைக்கு நடா நல்ல முகவரி. உயிர் இருக்கும் வரை அது ஒளிர்கிறது மிளிர்கிறது, நறுமணம் வீசுகிறது. உங்க உயிருக்குள் ஒடுங்குங்கிறது. இது உயிரின் மனமா இருக்கு, அதனாலதான் எல்லா ஜாலமும் இருக்கு. நீங்க மனம் கடந்து உயிர் நோக்குங்கள். உயிர்களை உயிர்களாய் கண்டு பழகுங்கள். மனத்தோடு கண்டு பழகாதீர்கள். எச்சரிக்கையா இருக்கணும். கடைசி நேரத்துல உன்னை மாற்றி விட்டுட்டு போயிடும். கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்ய அந்த பதட்டத்தை, அந்த நிலைப்பாட்டை, இந்த இந்த உதறலெல்லாம் ஏற்படுத்துறது அதுதான் சொல்றேன். மறந்து விடாதீர்கள் சொல்றேன். அதுதான் தருது, அதுதான் அதுக்கு அதிகாரி. இன்றிலிருந்தே தயாரா இருங்க, எப்போதும் தயாரா இருங்க, எதற்கும் தயாரா இருங்க, எதற்கும் எதிர்வினை ஆற்றாது இருங்க, எண்ணி இருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அது நீ வெளியே விரிய அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு புள்ளி
இந்த ஒரு புள்ளியிலிருந்து ஒளி கீற்று பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய எல்லையை விஸ்தீரணம் செய்துக்கிட்டே தான் இருக்கும். உள் நோக்கி போய் பாருங்களேன், என்னன்னா என்ன, அப்படியே அங்க உள்ள போய் பாருங்க. அது ஒண்ணுமே இல்லை, அது அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம குரு மண்டலத்திட்ட கேட்கும் பொழுது, ராம்குமாரா அதுதான் இறை செய்த ஜாலமாய் இருக்கிறது, வளர்வதும் தேய்வதும் அதனுடைய சுபாவமாய் இருக்கிறது, இனம் புரியாத இயக்கங்கள் அதனுடைய தன்மையாய் இருக்கிறது. இதெல்லாம் மொத்தத்துல எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. எண்ண கற்றைகளை அகற்ற அகற்ற எண்ண கடல் வற்றும் பொழுது மனம் இல்லாமல் போகிறது. மலர்ல இருந்து ஒரு வேதி தானே நறுமணத்தை தருகிறது. இந்த வேதி பொருளோட அந்த நுண்ணணு துகள்களை அகற்றிட்டா இந்த நறுமணம் இல்லைல்ல. அப்ப நம்ம ஒவ்வொன்றையும் சிறுக சிறுக அகற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது போக்குக்கு அதை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம், அதுக்கு பிடித்ததெல்லாம் கேட்டதை நம்ம வாங்கி தர முடியாது. அது உடல் நலன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம அதனுடைய எதிர்காலம்னு இருக்குல்ல, அதனுடைய வாழ்வியல் நியதின்னு இருக்குல்ல, அதற்கெல்லாம் ஏற்றது தானே நம்ம செய்ய முடியும். அது விரும்பினதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அப்படி அந்த குழந்தைய பாதுகாக்கிற நமக்குள்ளார இருக்கிற ஒரு குழந்தைய மறந்துடவே கூடாதுன்னு சொல்லி, அதனாலதான் நம்ம குருநாதன் சொன்ன புழுக்கம் பழகு, கசந்ததை உண்டு பழகு, பசியும் ருசி, அங்கு சில வன் சொல் பழகு, சில தீய செயல்களை கடந்து செல்ல பழகு. ஏன்னா இதெல்லாம் உனக்குள்ள விளைவுகளை தர்றதெல்லாம் இல்லாம உனக்குள்ள விதைச்சிட்டும் போயிடும். ஏன்னா அது இனிப்பையே விரும்பும். அதுக்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா, சரி நீ இனிப்பை தானே உண்டு பழகினா, இனி வாழும் காலம் வரை இந்த இனிப்பையே உண்டு வாழ கடவுதுன்னா அது ஏத்துக்குமானா ஏத்துக்காது. பழகி பாருங்களேன், இவ்வளவுதான் உன்னுடைய நிலைப்பாடு. அதுக்கு எல்லாமே பிடிக்கும். அதனுடைய நோக்கம் உன்னை மடை மாற்றுவது மட்டும்தான் சொல்றேன். இது இல்லைன்னு சொல்லுவேன். சரி இது இல்லைன்னு நம்ம அது சொன்னதுக்கு போனோம்னா அடுத்த 3 நாளிகள் இது இல்லைன்னு சொல்லும். அதுக்கு தெரிந்த ஒரே ஒரு பதில் இது இல்லை. இறுதி வரைக்கும் உன்னை குறி சேர்க்கவே விடாது, உன்னுடைய பயணத்தை ஸ்திரமாக்க விடாது, உன்னுடைய பயணத்தினுடைய நோக்கத்தை வலுவடைய விடாது. அதனால இந்த மனத்திடம் 100% விழிப்புணர்வோடு இருங்கள். நான் எனும் தன்மையிலிருந்து உள் வாங்குங்க. ஆசையில வச்சுக்கிட்டு நான் எனும் தன்மையிலிருந்து நம்ம உள் வாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி நிராசை பழகுங்கள். இது ஒரு ரசமற்ற வாழ்வு தான், மறந்துடாதீங்க செல்வங்களே. கற்பனை பண்ணிக்கிட்டாதான் உண்டு, கற்பனை பண்ணலன்னா இல்லைன்னு சொல்றேன். நினைச்சுக்கிட்டாதான் உண்டு, நினைக்கலன்னா இல்லைன்னு சொல்றேன். அப்படி உன்னுடைய தேகாதிகள், தேக சுகம், தேக போகம் இதெல்லாம் இது சார்ந்ததுல அது நிலைத்து இருக்கிறதுல அதையே சிந்தித்து சிந்தித்து அதை நீங்கள் வலுவடை செய்து நீங்கள் மனநோயாளி ஆக்கப்படுகிறீர்கள். உற்று நோக்குங்கள் என் செல்வங்களை, உங்களுடைய எண்ண மூலத்தை உற்று நோக்குங்கள். அப்படியே நீங்க அதை உற்று நோக்குனீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் சொல்லி நம்ம அதை கொண்டு ஓடுறோம். ஆமா, அதுக்கு எதிர்நோக்கி உள் செல்லுங்க. அப்படி ஒண்ணு இருந்ததுக்கான தடையுமே தெரியாது. அப்போ நீங்க ஒரு நிராசையில லயிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த உலக ஆசையை அன்றன்று ஆயிரம் விஷயங்களை படைச்சுக்கிட்டு இருக்கு. அதுல எல்லாம் ஆவல் தூண்டிக்கிட்டே இருக்கு. இது ஆவல்ங்கிறது என்ன, அப்படியே இருக்கும். உனக்குள்ள முயலகன்னு ஒருத்தர் இருக்கான், முயன்றுகிட்டே இருப்பான், அடங்கவே மாட்டான், ஒடுங்கவே மாட்டான், இட்டதோடு அடங்கவே தெரியாது. அறிந்தவர் தான் அடங்கி கூற முடியும். இங்க ஆடினா ஓய்வு எடுக்கணும். எவ்வளவு ஆடுவ நீ, எவ்வளவு ஆடுவ நீ? அதுக்கு இணையான அளவு ஓய்வு தானே எடுக்கணும். அளவு கிடந்து ஆடினா என்ன ஆகுது, வேலை முடிஞ்சிடும். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த நான் என்னும் தன்மையிலிருந்து சற்று நீங்கள் உள் வாங்குங்கள். அதற்கு முன்னாடி இந்த நிராசை பழகுங்கள். நிராசை பழகாம நீங்க மனதினுடைய ஒரு ஊசி முனையை கூட பழக முடியாதுன்னு சொல்றேன். இயல் தேவை ஆசை ஆகாது, இயல் கடமை ஆசை ஆகாது. அதனால நிராசையில் நின்று இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்கள். இங்க ஆசைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை என் செல்வங்கள். இங்க எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஆசையை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட இன்பம் தான். நீ தேடும் இன்பம் ஆசை விட்ட பின்பு கிட்டுவதாய் இருக்கிறது. இந்த ஆசை செயலிழந்து போய் நிராசையில் நிலை பெறும்போதுதான் உனக்குள்ள இருக்கிற அந்த நான் நபருக்கு வேலை இல்லாம போயிடும். ஏன்னா ஒரு அதிகாரனார் ஆசை அளவு தனக்குள்ள நான் என்னும் பக்கத்தை பரப்பளவு விரித்து வைத்திருப்பவர்.
நீ ஆசையே படலன்னா உங்ககிட்ட வரமாட்டார். ஆமா, ஒரு வியாபாரி இருக்கார், அவர் பஞ்சு மிட்டாய் விற்கிறார், வாங்குற வீட்டுக்கு தான் போய்கிட்டே இருக்காரு. இவரும் ஒரு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு, 300 நாளா போய்கிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு, வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் சுபாவத்தை மாத்திக்கிறாரு. அவன் இல்லை, வரமாட்டான், வாங்க மாட்டான்ற முடிவுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் அந்த பயணத்தையே, அந்த போக்கையே மாத்திடுறாரு. அதே மாதிரிதான் நீயும் அந்த சில ஆசைகளை முறியடிகின்றது, சில தேவைகளை முறியடிகின்றது, நிர்ரசம் பழகுகின்றது. இந்த உலகத்துல எல்லாத்துலயும் ஆசைப்படுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நூல்களே எழுதிட்டு இருக்காங்கன்னா, என் குருநாதன் விதி வலியது குமரா, விதி வழி மதி செல்லும் சிலருக்கு. ஆமா, அதனால 100% உள் வாங்கி இந்த நானற்று ஆசையற்று இருக்க பழகுங்க. ஆமா, சில எதிர்மறையானதெல்லாம் பழகுங்க, பசியை பழகுங்க, புழுக்கத்தை பழகுங்க. இந்த உடலுக்கு தோதானது அழைச்சிட்டு போவோம், அங்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. இந்த மனதிற்கு தோதானது, ஒரு இணக்கமானது, ஒரு குளிர்வானதுன்னு இப்படியே இந்த உலகத்தினுடைய 2வது பக்கத்தை காட்டி யதார்த்தத்தையே காட்டாம விட்டுடும். கலை யதார்த்தங்கிறது வேற, இயல்பு தான் கலை யதார்த்தம், செயல் இல்லை. இயலை பொருந்தி செயலை விலக்கி வையுங்கள், உங்கள் வாழ்வு ஜெயமாகும் என் செல்வங்களே. சிவமங்கல்.